எங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து சப்பாத்தி மேக்கர் வச்சது நாங்கள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான். எங்களுடைய முதல் தடவையாக தமிழ்நாட்டிலேயே இது வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். வணக்கம். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள் நோயாளிகளுக்காக இரவு உணவாக சப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, டயட் கமிட்டியில் முடிவு பண்ணி கடந்த 3 மாத காலமாக இரவு உள் நோயாளிகளுக்கு சப்பாத்தி கொடுக்கப்பட்டு வருகிறது. இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும் சப்பாத்தி கொடுத்தோம். நைட் ரவுண்ட்ஸில் வந்து என்கிட்ட நிறைய நோயாளிகள் சொன்னாங்க, ஏன் எங்களுக்கும் சேர்த்து சப்பாத்தி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து எங்களை வந்து திங்க் பண்ண வச்சுது. ஸோ டயட் கமிட்டி மறுநாளே நாங்கள் கமிட்டி போட்டு எல்லா உள்நோயாளிகளுக்கும் சப்பாத்தி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் இன்டர்வியூ பண்ணதில் குழந்தைங்க கூட சப்பாத்தியை விரும்பி கேட்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டயட் கமிட்டியில் வந்து சப்பாத்தியை பரிந்துரைத்து இரவு உணவாக முதல்ல வந்து கிச்சடி கொடுத்துட்ருந்தோம். ஸோ சப்பாத்தி கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சப்பாத்தி வந்து ஒரு நாளைக்கு வந்து திங்கள், புதன், வெள்ளி வாரத்தில் 3 நாள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணோம். அதில் வந்து ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2000 சப்பாத்தி போட வேண்டியது இருக்குது. இந்த சப்பாத்தி மேக்கர் அப்படிங்கிற ஒரு இதை சஜஸ்ட் பண்ணி நாங்கள் அதை வந்து சப்பாத்தி மேக்கரை வாங்கி அது வந்து ஒரு மணி நேரத்தில் 500 சப்பாத்தி கடன்னு போட்டு வந்துடுது. அதனுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அந்த சப்பாத்தியை போட்டு அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்களுடைய உள் நோயாளிகள் மத்தியில் வந்து பெரும் வரவேற்பு. வந்து ஆமாம், ஃபண்டு வந்து ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் ஃபண்டிலிருந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து நாங்கள் டெண்டர் விட்டு லோயஸ்ட் டெண்டரை கோட் பண்ணி அதனுடைய ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2,97,000 ரூபாய் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு. சில குழந்தைங்கள் வந்து நான் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாரும் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இட்லி சாப்பிட்லையான்னு கேட்டால் தோசை தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைங்களுக்காண்டி காலையில் கல் தோசை போட்டு கொடுக்குறோம். நாங்கள் நைட்டுக்கு சப்பாத்தி கொடுக்குறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க.